ஹாய்! இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? உங்களோட பேசிக்கிட்டே நானும் ஒரு செயினை பண்ணி முடிக்கிறேன். இது ஆர்டர் செயின். என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்க்கலாமா? கியர் வயர், அப்புறம் ரவுண்ட் நோஸ் பில்லர், கட்டர், மெஷர்மெண்ட் டேப், க்ரீன் ஸ்டோன், பிந்தி பால், மெட்டல் பால், அப்புறம் நெக் கவர், அப்புறம் ஆஃப் மூன் பென்டென்ட் வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்விசிபிள் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த பென்டென்ட்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு. நான் வாங்குகிற இடத்துல ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் மதுரையில் இருக்கவங்க எங்கே வாங்குறீங்க, இல்லை ஆன்லைனில் தான் வாங்குறீங்களா அப்படின்னு அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். டூல்ஸ்லாம் 6, 7 வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நோஸ் பில்லர் வந்து கியர் லாக்கை வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும், அப்புறம் வந்து கட்டர் வந்து கியர் வயரை கட் பண்ணுறதுக்கு இது 2 மட்டும் போதுங்க. மற்றதெல்லாம் தேவையில்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கியர் வயரில் டேப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் லாங்காகவே எனக்கு செயின் வேணுன்ட்டாங்க. கழுத்தை ஒட்டி வேண்டாம், ஓரளவு கீழே வரைய வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு 20 மெஷர்மெண்ட் எடுத்தேன். இல்லாட்டி நான் வந்து நார்மலாக 14 தான் எடுப்பேன். இது வந்து 20 எடுத்திருக்கேன். 20 எடுத்துகிட்டு அந்த 3 வந்து பென்டென்ட்டை வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் பிந்தி பால் போட்டுட்டு கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டேன். கியர் லாக் அதுக்கடுத்து 3 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டில் டேப் எடுத்துகிட்டு கியர் லாக் கொடுத்துட்டு மெட்டல் பால் கொடுத்துட்டு கியர் லாக் திரும்ப கொடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு அதே இது லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். நானும் தொயந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலில் வியூஸே போக மாட்டேது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்னால் முடிஞ்சதை புதுசாக உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். லெஃப்ட் சைடில் கியர் லாக், மெட்டல் பால், திரும்ப ஒரு கியர் லாக் போட்டு நோஸ் பில்லர் வச்சு நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது லாக் ஆகும். லைட்டாக கொஞ்சம் லூஸாக லாக் பண்ணிங்கனாலும் அது மூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பென்டென்ட் எங்கேயும் மூவ் ஆகும்போது அசிங்கமாக தெரியும். அதனால் நல்லா டைட்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை லாக் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுக்கும்போது தான் இவங்க நம்ம கூட வாராங்கன்னு பார்த்தா வாய்ஸ் கொடுக்கும்போதும் விட மாட்றாங்க. இவங்கள தூங்க போட்டு வேலை பார்ப்போன்னு பார்த்தா தூங்கவும் மாட்றாங்க. இவங்கள வச்சுட்டு பண்ணுறக்குள்ளே போகும்போது என்ன ஆயிடுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அடுத்து 3 இன்ச்சில் திரும்ப கேரளா கட் பண்ணிவிட்டு ஸ்டோனை காணோம். இந்த பிள்ளை தூக்கிட்டு போயிடுச்சு போல். அதுக்கடுத்து காணாங்காணாம் தேடி எடுத்து அப்புறம் திரும்ப அதை அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப கேரளாக்கு போட்டோம். ஏன்னா இந்த ஸ்டோனை கண்டுபிடிக்கிறக்குள்ள போதும் ஆயிடுச்சு. தன்விதா தூக்கிட்டு ஓடி போயிட்டா போல். அப்புறமா அதையும் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்தோம். எங்கள் வீட்டில் இதை எத்தனை பேர் பண்ணோம் தெரியுங்களா? நான், என் பொண்ணு, என் பையன், என் தங்கச்சி, இத்தனை பேர் செஞ்சு பண்ணோம். ஏன்னா பண்ண முடியுதில்ல இவங்களை வச்சுக்கிட்டு. இவங்க கொஞ்சம் லுக்கிங்காக ஃபேன்சியாக வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் 3 வச்சுக்கலாம், இல்லாட்டி 2 வச்சிங்கனாலே நீட்டாக இருக்கும். 3 கியரில் திரும்ப 3 இன்ச்சில் போட்டு கியர் லாக்கு, மெட்டல் பால், திரும்ப கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கிட்டேன். இதே தான் லெஃப்ட் சைட்லேயும் கியர் லாக்கு, அந்த க்ரீன் கலர் ஸ்டோனு, கியர் லாக்கு, திரும்ப கியர் லாக்கு, மெட்டல் பால் கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்க மாட்டேன். அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்காமல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்ததை கட் பண்ணிட்டேன். அது போக வந்து 2 சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு நல்லா பிடிச்சி டைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கண்ணால் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் இதோட நிறையா செயின் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இதான் இந்த அளவு தான் வரும்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் இழுத்து பார்த்துக்கோங்க, இது 2ம் சேமாக இருக்கா, இந்த அளவில் தான் பண்ணுறோமான்னு. ஏன்னா ஒன்று முன்னும் ஒன்று பின்னாடியும் போச்சுன்னா நல்லா தெரியாது. அதனால் வந்து இழுத்து பார்த்துக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட செகண்ட் டைம் ஆர்டர் கொடுக்குறாங்க. இன்னும் ஆர்டர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட்டுனால தான் நம்மக்கிட்ட திரும்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்க குவாலிட்டினாலேனாலும். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி செயின் வேணுமோ அதே சேம்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோலேயே இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு மெட்டீரியல் பூரா வாங்கிட்டு வருவாங்க. நைட்டு இது 10 o'clock வாங்கிட்டு வந்தாங்க. 10 o'clock மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு தான் நான் இது செய்ய ஆரம்பித்தேன். மார்னிங் அவங்களுக்கு கஸ்டமர் வேணும்ட்டாங்க, சாட்டர்டே மார்னிங். அதோடு அவர் தான் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் இது பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. ஒரு பொண்ணு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னா அவள் குடும்பம் சப்போர்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். நான் பண்ணுறதுக்கு என்னோடய குடும்பமே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் என்னால் கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுது.
இதுக்கு முன்னாடி அளவு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு கூட பார்க்காட்டாலும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் குக் கொடுக்கும்போது கரெக்டாக இருந்தால் தான் பேக் கொடுக்க முடியும். கேர்லாக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த கியர் வயரை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பேக் குக்குள்ள ஹோலையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கேர்லாக்கை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நம்மளுக்கு என்றைக்கு நம்ம அவசரமாக பண்ணுறோமோ அன்றைக்கு உள்ளே போகாது. நானும் உள்ளே திணிச்சு பார்க்குறேன், போவனான்ருச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. பொறுமையாக பண்ணிவிட்டு மிச்சம் கொஞ்சம் எதுவும் வயர் நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை கட்டர் வச்சு கட் பண்ணி விட்ருங்க. நல்லா நீட் அண்ட் பீஸாக பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். அதே சேம் லெஃப்ட் சைடும் அந்த கியர் வயரில் உள்ள ஹூக்கையும் கேர்லாக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஹூக்கை உள்ளே இன்சைட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உள்ளே இருக்கிறத இன்சைட் பண்ணிவிட்டு கட்டர் வச்சு நோஸ் பில்லர் வச்சு லாக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். நம்ம செயின் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு பார்க்க சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதோட கடைசியாக நான் வந்து பூண்டா அதுக்கடுத்து குழந்தைகள் தூங்க வச்சுட்டு மார்னிங் தான் அப்புறம் ரொம்ப சிம்பிளாக தெரியவும் கீழே இருக்க ஹோலில் வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி ஒயிட் ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணேன். அதை வீடியோ எடுக்கலை. ஏன்னா குழந்தைகளை வச்சுட்டு காலையில் பண்ணது பெரும்பாடு. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா மார்னிங் வேலை கொஞ்சம் இருக்குமா. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களை, சப்போர்ட் பண்ணுங்கள்.